கத்தரை இடைவிடும்படியாக ஒரு நன்மையான கரத்தை கத்தர் நம்மை வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நாம் காண கர்த்தர் கிருபை தந்தருளும்படியாக கையிலே ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுவே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசுவே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை கல்லறை அடைத்து வைக்க முடியவில்லை. ஓ எஸ், கல்லறை திறந்திடவே காடும் சேவகர் பயந்தனவே, கல்லறை திறந்திடவே காடும் சேவகர் பயந்திடவே, வல்ல பிதாவின் செயலதுவே, வல்லவரே சோயித்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலதுவே, உயிர்த்தெழுந்தாரே. தலைக்கு மேல கைத்தட்டி உலகத்தில் எத்தனையோ பேருடைய மரணம் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அவைகளெல்லாம் மூடப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய மரணம் அப்படி அல்ல. மரித்தவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவருடைய கல்லறை காலியாயிருக்கிறது. மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே. அவர் உயிரோடு எழுந்ததனுடைய சாட்சி பலருக்கு அவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு நடந்து போன சீசர்களோடும் அவர் பேசினார், அவர்களுக்கும் அவரை வெளிப்படுத்தினார். எம்மாவூர் சீசர்களே எல்லாமான இருள் நீக்கினாரே, பாருங்கள், எம்மாவூர் சீசர்களே எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமானந்தமே, உயிர்த்தெழுந்தாரே. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவர். ஆகவே சபையோரே அவரையே உயர்த்துவோம். மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, ஹல்லேலூயா. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும், ஆமென். சபையோரே துதி சாற்றி
பரிசுயே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 18வது வசனத்தையும் வாசியுங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். ஏன்? உலகத்தில் நிறைய பேர் யோசிப்பான், மரணம் எல்லாருக்கும் தான் வருதே, அதுல என்ன இது விசேஷம்? எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனால் இயேசுவின் மரணம் விசேஷமானது. ஏன்? எல்லாரும் மரித்து இன்னும் எழும்பல. எழும்பின ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது தன்னை இப்படி அவருக்கு வெளிப்படுத்துகிறதை கவனிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இயேசு இந்த உலகத்துக்கு சீக்கிரம் வரப்போகிறார். இனி உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு வெளிப்படுத்தினதை தன்னுடைய மார்பிலை சாய்ந்த அன்பின் சீசனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை கவனிக்கிறோம். இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு நான் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறனால தான் நான் உங்க முன்னால நிற்கிறேன். இல்லைன்னா நான் செத்து போய் எத்தனையோ வருஷ காலம் ஆயிருக்கோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் என்ன செய்தான்? உயிர்ப்பிக்கிற ஒன்றாக இருக்கிற. இங்கிலாந்து தேசத்தில் பிராஸ் மாரிசன் என்ற ஒரு நாஸ்திகன் இருந்தான். இந்த நாஸ்திகன் இந்த வேதாகமம் பொய், இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்கும்படி ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினான். அந்த புத்தகத்தினுடைய பெயர் இந்த கல்லை புரட்டினவர் யார். அப்படி கிறிஸ்தவருடைய நம்பிக்கையை கெட்டுப்போக வைக்க வேண்டாம். கிறிஸ்தவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விரோதமாய் புத்தகம் எழுத அவன் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாஸ்திகன், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவன். ஆனால் நடந்தது என்ன? ஆவியானவர் கிரியை செய்தார். அவன் எழுத ஆரம்பித்த பொழுதே ஆவியானவர் அவனை தொட்டார். அவனுடைய மனது மாறினது. எப்படி ஆரம்பித்தான்? அவனுடைய முதல் அத்தியாயத்தில் நான் விரும்பாத ஒரு புத்தகத்தை எழுதுகிறேன் என்று ஆரம்பித்தான். முடிக்கும் போது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று முடித்தான். கைகளை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு புத்தகம், ஜீவன் உள்ள புத்தகம், நம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். அப்ப இந்த புத்தகம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு சில காரியங்கள். இயேசு இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் ஸ்திரீன் அங்கே சாத்தானுடைய தலையை நசுக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகம் என்ன நினைச்சிச்சு? பாவ இருளின் வல்லமைகளும் மனுஷிக அதிகாரங்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தன. அவர் மரித்தார், ஆனால் கல்லறையில் வைக்கப்பட்டார். இயேசு மரித்த அவரை கல்லறையும் அடக்கி வைக்க முடியவில்லை, எந்த பாவ இருளும் அடக்கி வைக்க முடியவில்லை, இந்த உலகத்தின் எந்த அதிகாரமும் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் கல்லறைக்கு அநேக முத்திரைகள் போடப்பட்டது. அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைஞ்சவங்க பிலாத்தினிடத்தில் போய் கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? அந்த எத்தன் பூமியில் இருந்தபோது சொன்னா, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் உயிரோடு இருக்கும் போதே சொன்னாரு. அது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக
கிறிஸ்துவின் கல்லறைக்கு முத்திரை போடும்படி காவல் காக்கும்படி பிலாத்தினிடத்திலே கேட்டார்கள். பிலாத்து சொன்னான், உங்களுக்கு ஏராளமான போர்ச்சேவகர் உண்டே, நீங்கள் எந்த அளவுக்கு அதை பத்திரப்படுத்த முடியுமோ பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்ப இயேசுவின் கல்லறைக்கு முத்திரை போட்டு சங்கிலினால கட்டி கவர்மெண்ட் சீல் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு 4 பேர் காவல் புரிந்தார்கள். அதையும் தாண்டி என் அப்பன் இயேசு உயிரோடு எழுந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். இதுக்கு மேல அங்கே அவர்கள் செய்த காரியத்தில் ஒன்று, சீசர்கள் திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் என்று இயேசு இந்த உலகத்தில் உயிர்த்தெழும் போதே அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வதற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட காலம். என்ன கொடுக்கப்பட்ட காலம்? காசு கொடுத்து இயேசுவை சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் ஊரு ஃபுல்லா சொல்லுங்கன்னு என்ன கொடுத்தாங்க? காசு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கும் தலைவிரித்து ஆடுது. இன்னைக்கு என்ன ஆடுது? தலைவிரித்து ஆடுது. ஆனா முடிந்ததா? இது பேசினா நிறைய பேசலாம். இயேசுவின் கல்லறைக்கு அவ்வளோ சீல் வச்சிருந்தா, இத்தனை பேர் பாதுகாத்தான், அதையும் தாண்டி சீசர்கள் எப்படி திருடிட்டு போனாங்க, இதெல்லாம் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இது எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். நான் சொல்றேன், பல மனித சக்திகளும் அதிகாரங்களும் சேர்ந்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைத்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மை செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. விசுவாசித்தா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, இந்த உலகத்தில் அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை எதுவும் ஒடுக்க முடியாது. எதுவும் என்ன செய்ய முடியாது? எல்லாரும் நினைச்சான் வெள்ளிக்கிழமையோட கதை முடிஞ்சு, கிளாஸ் அங்கே சூழ்நிலை முடிந்தது என்று நினைச்சான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வரும் என்று. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் காரியங்களை மாற்றி அமைக்க ஒரு நாளை வைத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதுல வேதத்தின் ஆதாரங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னைக்கும் அவருடைய கல்லறை வெறுமையா இருக்கான். தேவதூர்கள் வந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி கொடுத்தார்கள். மகதலேனா மரியாளும் அவளோடு இருந்த அநேக ஸ்திரீகளும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அநேகர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சீசர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நானும் சாட்சி கொடுக்கிறேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று? நான் அதுக்கு சாட்சியா அப்படி சொல்றவங்கள கையை உயர்த்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நானும் சாட்சி. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததுடைய நோக்கம் என்ன? வேதத்தில் சொல்லி 3 காரியம். ஒன்று, அன்றைக்கு இயேசு உயிர்த்தெழும் போது ஏராளமான பேருக்குள்ள பயம் இருந்தது. என்ன இருந்தது? யூதர்களுக்கு பயந்ததுனால எல்லாரும் வீட்டுக்குள்ள தான் பூட்டிட்டு கிடந்தாங்க. அவங்களுடைய சீசர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருந்தார்கள். அவர்கள் வெளியே வந்து தைரியமா எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியல. 3ஆம் நாள் மகதலேனா மரியாளும் ஒரு சில ஸ்திரீகளும் அந்த இயேசுவினுடைய சரீரத்திற்கு கல்லறையினிடத்திலே போய் அவருக்கு கந்தம் இருக்க விடும்படி போகிறார்கள். ஆனாலும் பயத்தோடு தான் போகிறார்கள். முதலாவது இயேசு உயிர்த்தெழுதல்ல முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். யோவான் 20:19 சொல்லுகிறார், என்ன செய்யாதீங்க? நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன செய்யாதீங்க? பயப்படாதிருங்கள். ஒருவேளை இந்த கால வேளையில இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல வாழ்க்கை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிஸ்னஸ் காரியங்களை குறித்த பயம், மற்ற எந்த காரியத்தை குறித்த பயம் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை, இந்த உலகத்தில் அவரை நேசிக்கிற உங்க காரியத்தை எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கையை நீட்டி சொல்லுங்க, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, பயப்படாதிருங்கள். என்ன செய்யாதீங்க?
ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு பய வேண்டிய அவசியமே இல்லை. 2வது வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது ஒரு சிலருக்குள்ளே சந்தேகம் இருந்தது. என்ன இருந்துச்சு? அதுல ஒரு ஆள் யாரு? தோமா. எல்லாரும் இயேசுவை பார்த்தேன்னு சொன்னாங்க, ஸ்திரீகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா தோமா மாத்திரம் வந்து இப்படி சொல்றாரு, நான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவரை கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, விழாவில் குத்துனாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றால் அதை நான் தொட்டு பார்க்க வேண்டும். தொட்டு ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு அவரோடும் பேசினார், தோமாவோடும் கர்த்தர் காட்சி கொடுக்கிறார். எம்மாவூருக்கு ஒரு சில சீசர்கள் போகிறார்கள், பேசிக்கிட்டே போறாங்க. இயேசுவும் கூட சேர்ந்துக்கிட்டாரு. என்னப்பா பேசுறீங்க? என்னப்பா இது தெரியாம இருக்கிறியா? ஓ, நம்ம கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்படி எல்லாம் காரியம் சொல்லிட்டு 3வது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரு. ஆனா சூழ்நிலை மாறி இருக்கிறதே. அவர்களுடைய சந்தேகத்தையும் தீர்ப்பதற்காக, அவருடைய அவிசுவாசத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் அவர்களோடு போகிறார், அவர்களோடு இரவு தங்குகிறார், அப்பம் பிற்கிறார், அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒருவேளை இந்த காலவேளையில வாழ்க்கையில சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு வாழுகிற யாரானாலும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இங்கே வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி என்னுடைய சந்தேகத்தின் காரியங்களை மாற்றுங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவுக்குள்ள உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். 3வது வேதம் சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் செய்த காரியம், தன் 2 கரங்களை உயர்த்தி தன்னோடு இருந்த சீசர்களை இயேசு ஆசீர்வதித்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. நம்மை எத்தனை பேர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் நாம் அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதினாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது. அது 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 இல்லைம்மா, 2:36 கடைசி வசனம், ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்வான். அப்ப இயேசு இந்த உலகத்துல உயிரோடு எழும்பினது எதற்குன்னா, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா. அதனாலதான் அவர் எருசலேமுக்கு கூட்டிட்டு போய் அவர் கரங்களை உயர்த்திட்டு சீசர்கள் அப்படியே என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவாலயத்தில் வந்து நாள் முழுவதும் அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு இருக்கு. நாள் முழுவதும் அவங்களை என்ன பண்ணாங்களாம். அப்ப இயேசு இந்த உலகத்துல உயிரோடு எழுந்தது பயத்தை போக்கும்படி, அவிசுவாசத்தை நீக்கும்படி, அவர் ஆசீர்வதிக்கும்படி இந்த உலகத்தில் உயிரோடு என்ன செய்தார், எழும்பினார். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம வாழ்க்கையில, இப்ப நாம கடந்த நாட்கள்ல கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளை அருமையா தியானிச்சோம். இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒரு சில காரியங்களை செய்யும்படி நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். இப்ப உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல என்ன, பாஸ்டர் சொன்னது போல வீட்டுக்கு போய் நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதா இல்லை. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் ஒரு சில காரியங்களை செய்யணும். முதலாவது, ஆண்டோடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய சீசர்ல பார்த்து சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் உன்னதத்தின் பலனை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49வது. பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் போய் என்ன செய்யுங்கப்பா, இருங்கள். அல்லேலூயா. இது கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்ப ஆண்டுடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை நமக்குள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய வல்லமை எது? அவருடைய ஆவியானவருடைய வல்லமை. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க போய் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க. யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு 20:22 சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவிய ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஊதினார் என்று இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்கப்பா? பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்க? இனி வருகிற காலங்களில் நீங்க ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்றால் அந்த ஆவியின் அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லாம ஒருவராலும் தேவனுக்காக நிற்க முடியாது. இனி பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. உபத்திர காலத்தை சொல்லல, இயேசுவினுடைய காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்குள்ளே வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொன்னார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். என்ன செய்யுங்க? அப்ப எல்லாரும் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு ஸ்திரியும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நீங்கள் வாழும்போது தேவனுடைய மகத்துவங்களை நாம் வெளிப்படுத்த முடியும். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க என்ன செய்யுங்க? அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாள்ல திருச்சபை என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை குறித்து அறிவிப்பதற்காக நாம் புறப்பட்டு போக வேண்டும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 28 19 வசனம், மார்க் 16 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எப்படி இருக்கு? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவருக்கு என்ன கொடுங்கப்பா? ஞான ஸ்நானம் கொடுத்து. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை இந்த பூமியில எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருத்தருக்காவது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க அறிவிச்சே ஆகணும். நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும். ஆண்டவர் அதிலிருந்து தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், இன்றைக்கி ஆண்டவர் அறியாத ஒரு சிலர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல பிரியாணி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இயேசுவின் அன்பை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இயேசுவின் அன்பை என்ன செய்யுங்க? கண்டிப்பாக சொல்லுங்க. இல்லை நீங்கள் ரோட்டில் போகும்போதே ஆண்டோடைய அன்பை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கேக்கை வாங்கி கொடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ சபை செய்ய வேண்டிய பொறுப்பு மிக அதிகம். இயேசு சீக்கிரம் வர்றதுக்கு முன்னால் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படணும். அப்போ தான் அவருடைய முடிவு என்ன செய்யும்? வரும். எல்லாருடைய எண்ணம் இயேசு சீக்கிரம் வந்துட மாட்டாரா? ஆண்டோடைய வருகையினுடைய தாமதம் என்னன்னா, ஒவ்வொரு தாமதமும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு தான். 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்லை. அவருடைய காரியம் என்ன? ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாது. இன்னைக்கு இயேசுநாதர் வந்தா நம்ம 144 கோடி இருக்கிற இந்த இந்திய தேசத்துல, நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவம் ஒரு 10 கோடி இருந்தாலும் 130 கோடி மக்கள் நரகத்துக்கல்லவா போவார்கள். ஆகவேதான் ஆண்டோடைய வருகை தாமதிக்குது. நீங்க எவ்வளவு குயிக்கா வேலை செய்றீங்களோ அவ்வளவு குயிக்கா கர்த்தருடைய வருகை இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். வேதம் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஜீசஸ் gives the great commission. என்ன? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். வட மாநிலங்களில் இப்போ கடுமையான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. வட மாநிலங்களுக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய சபை இந்த வருஷத்தில் வட மாநிலத்தில் ஒரு ஆலயத்தை கட்டணும். நமக்கு ஆண்டவர் பெரிய ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறார். இப்போ நாம் இன்னொரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் நாம் கொடுக்கிற அந்த மிஷன் உதவித்தொகை, அந்த மிஷனரிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். நமக்கு முன்பதாக ஒரு 16 மாநிலத்தை நமக்கு முன்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே மிகுந்த மேன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்.
இது ஒரு மிஷனரி சபையாகவே இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க அந்த தாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? அப்ப உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். பயப்படாத, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு பல சாட்சிகள் இருக்கிறது. எதுக்கு இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னா நம்முடைய பயங்களை நீக்குவதற்காக. இயேசு எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்களை மாற்றுவதற்காக. இயேசு நம்மை ஆசீர்வதிக்க தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக நாம் செய்ய வேண்டிய ரெண்டே காரியம் தான். ஒன்று, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதில் பலப்படுங்க, வரங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, அவருக்காக நாம் புறப்பட்டு போக வேண்டும்.